அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்மளுடைய கமெண்ட்ல. சித்தா காலேஜஸ்க்கு யூனிஃபார்ம் இருக்குமா சார்? அப்டின்ட்டு. ஆ இது குறிப்பா கவர்ன்மென்ட் காலேஜஸ்க்கு யூனிஃபார்ம் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். அதாவது பொதுவா நம்ம இதுல இன்னைக்கு அட்மிஷன்ல பிரைவேட் காலேஜஸ் இருக்கு, கவர்ன்மென்ட் காலேஜஸ் இருக்கு. இந்த கவர்ன்மென்ட் காலேஜஸ் பொறுத்தவர 2 ஸ்டேட் கவர்ன்மென்ட் காலேஜஸ், ஒரு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் காலேஜஸ் இருக்கு. இந்த ஸ்டேட் கவர்ன்மென்ட் காலேஜும், சென்ட்ரல் கவர்ன்மென்ட் காலேஜும் எந்த விதத்திலயும் ட்ரெஸ் கோடுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது எந்த விதத்திலயும் கொடுக்கப்படவில்ல. பட் ப்ரொஃபஷனல் ட்ரெஸ்ஸிங் அப்படின்றத நீங்க இருக்கணும் அப்படின்றது. ப்ரொஃபஷனல் கலர் ட்ரெஸ் பண்ணிக்கலாம். பட் அது ப்ரொஃபஷனலா இருக்கணும் அப்படின்றது தான் காலேஜ் அத்தாரிட்டி வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ இது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். ஸோ இது மட்டும் பண்ணிக்கங்க. மத்தபடி வேற எதுவும் இல்ல. நார்மலான வியர்ஸ் இருந்தாலே ஓகே தான். அதன் பிறகு பிரைவேட் காலேஜஸ்ல மட்டும் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பிரைவேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஃபங்ஷன் மோட்ஸ் இருந்தா மட்டும் தான் கலர் ட்ரெஸ் வந்து அலோட் பண்றாங்க. அதர் தேன் தட் உங்களுக்கு டெய்லியும் வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு காலேஜஸும் அந்த ஃபர்ஸ்ட்டு நீங்க ஜாயின் பண்ண போறீங்க இல்லையா? ஸோ அங்கேயே யூனிஃபார்ம்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ், அதுக்கான ஃபீஸ் கலெக்ஷன்ஸ் அல்லது நீங்க என்ன மாரியான எடுக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ், மெஷர்மென்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் அங்க பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால பிரைவேட் காலேஜஸ்ல யூனிஃபார்ம் கட்டாயமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் கவர்ன்மென்ட் காலேஜஸ்ல அந்த மாரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல அப்படின்றத இந்த வீடியோ மூலமா தெரிவித்துக் கொள்கிறேன். வேற ஏதாவது அப்டேட்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அப்டேட் பண்றேன். நம்ம சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ.